ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் சென்ற வாரம் டென்ட் கொட்டா ரவுண்ட் நடந்துச்சு. அதில் சுமன் வந்து பார்வையற்றவர் போல் வந்து காசி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை பாடியிருந்தார். அது வந்து நிஜமாலுமே வந்து அவர் லென்ஸ் வச்சு பார்வையற்றவராகவே வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து வாழ்ந்தார் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அவருடைய டெடிகேஷன் எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. அவர் பேசி முடித்ததுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்த பாண்டியராஜன் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, சுமன் பண்ணது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு கடைக்கோ, இல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கோ வந்து அது வெளியில வர்றதுக்காக, வெளியில தெரியறதுக்காக பிராண்ட் அம்பாசிடர்ன்னு வந்து ஒருத்தவங்கள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி தன்னம்பிக்கைக்கு பிராண்ட் அம்பாசிடரா சுமன வந்து எல்லாரும் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த தான் வந்து இவரு பண்ணியிருக்காரு. பொதுவாவே வந்து பார்வையற்றவர்கள் வந்து இவர் வந்து எல்லாருக்காகவும் வந்து இவர் பேசினது, இவர் பாடின அந்த ஒரு ஒவ்வொரு வரிகள்லேயும் இருக்கிற அந்த ஒரு உணர்ச்சி எல்லாமே ரொம்பவே வந்து அப்படியே மெய்சிலிர்க்க வச்சிருச்சு. பொதுவாகவே வந்து எல்லாரும் வந்து என்னை திருட்டு மொழி திருட்டு மொழின்னு சொல்லுவாங்க. ஏன் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே எழுந்தது உண்டு. எனக்குள்ள ஒரு வருத்தமும் இருந்தது உண்டு. என்னடா எல்லாரும் இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு. ஆனால் பார்வையற்றவரை வந்து கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு வந்து கண் பார்வை இருக்கு. அதுவே எவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அத வந்து சுமன் தம்பி அந்த ஒரு பாடல் வரிகளாலயும், அவருடைய டெடிகேஷனாலயும் வந்து ரொம்பவே அழகா வந்து காண்பிச்சிருக்காரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பொதுவா வளர்ந்து வந்த ஆலமரத்திலிருந்து தான் அந்த விழுது வரும். சுமன் வந்து வளர்றதுக்கு முன்னாடி வளர ஆரம்பிக்கக்குள்ளேயே விழுதுகள வந்து குடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லி, ஆலமரத்திற்கு நிகராக நம்ம சுமன் அவர்கள வந்து பாராட்டியிருந்தாரு பாண்டியராஜன் அவர்கள். அண்ட் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அர்ச்சனா வந்து எல்லார் முன்னாடியுமே அந்த சுமன் கண்ல இருக்கிற அந்த லென்ஸ வந்து எடுத்தாங்க. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டதற்கு, "இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கேன். பிரகாசமா இருக்கு." அப்படின்னு வந்து சொன்னோனே, அர்ச்சனா சொன்ன ஒரு வார்த்தை, "இந்த ஒரு வெளிச்சம் தான் நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு கிஃப்ட். அத வந்து நம்ம நல்லபடியா நம்ம வந்து வச்சுக்கணும்." அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.